அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. இன்று 29 ஜனவரி தை அமாவாசை, மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்பவும் சிறந்த பலனை தரக்கூடிய அற்புதமான அமாவாசை அப்படின்னு கூட சொல்லலாம். பர்டிகுலராக புதன்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. இந்த நாளில் இவருடைய பெயரை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக ஒரே கல்லில் 6 மாங்காய். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான இந்த முக்கியமான 6 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அடுத்த அமாவாசைக்குள்ளே உங்களுடைய விதியையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு சிறந்த ஒரு பதிவு தான். அதாவது கோடி செல்வம் உங்கள் வீடு தேடி வருங்க. நிச்சயமாக இதை நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வருவதை யாராலுமே தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான இந்த ஒரு பெயரை நீங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இதை உச்சரித்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். என்ன பேர், அதை எப்படி உச்சரிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்று தை அமாவாசை, மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் பிரபஞ்சத்தோட சக்திகள் முழுவதும் இணையக்கூடிய அற்புதமான நாள். இது போல அமாவாசை, பஞ்சமி, பௌர்ணமி இது போல தினங்களில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும். நம் எண்ண அலைகளை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் செய்யப்படும் பூஜைகள், வழிபாடுகள், மந்திர ஜபங்கள் இதெல்லாம் உடனடியாக சித்தி தந்து நம் கேட்டதையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கு இவருடைய பெயரை நீங்க உச்சரிப்பதன் மூலமாக, இவருடைய பெயரை சொன்னாலே நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்கும், கேட்டது கிடைக்கும். அதாவது பிரபஞ்ச சக்தியே இந்த ஒரு தெய்வம் தான். அதாவது இந்த ஒரு தெய்வம் இல்லாமல் எந்த ஒரு நல்லதும் நடக்காது. அதாவது இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தை பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட ஒரு மந்திரம். அதாவது இந்த மந்திரத்தை யாரெல்லாம் பக்தியோட சிரத்தையோட சொல்கிறாங்களோ அவங்க கேட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதும் நீங்கும். இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன நன்மைகள், அதாவது ஒரே கல்லில் 6 மாங்கான்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள் விலகி நல்ல ஒரு காரிய சித்தி அடையக்கூடிய அற்புதமான மந்திரம்னு கூட சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இஷ்ட சித்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்றதுக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கும், வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை யார் தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படுவது உறுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது, அந்த அளவுக்கு மறைக்கப்பட்ட ஒரு மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்குரிய அற்புதமான ஒரு மந்திரங்க. இன்று புதன்கிழமையில் அமாவாசை வந்திருக்கிறதுனால இன்று விநாயகருடைய சக்தி முழுவதும் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ, அதாவது சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வேண்டும், 20,000 30,000க்குள்ளே நல்ல உங்களுக்கு வேலை வேண்டும். இப்போ நீங்கள் எல்லா குழந்தைகளும் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அந்த எக்ஸாமில் நல்ல செலக்ட் ஆகணும், நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ணணும், சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. அதே போல் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நீங்கள் முதல்ல ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ, எதற்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் கேட்கலாம். என்ன தேவையோ அதை மனசில் நினச்சிட்டு இன்று முழுவதும், அதாவது எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் விக்னேஸ்வராய 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 அப்படின்னு சொல்லுங்கள். முதல்ல இது எதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான இந்த ஒரு பேரை சொல்லி யாருமே வெறும் கையில் போனதா சரித்திரமே கிடையாதுங்க. என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இன்று முழுவதும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ விக்னேஸ்வராய 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 நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி கொண்டே இருக்கலாம். இன்று நாள் முழுவதும் நீங்கள் சொல்லி கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக இன்றைய நாளில் நீங்கள் செய்த இந்த ஒரு மந்திர ஜபம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தரும். நல்ல முறையில் வீடு கட்டணும், சொந்த வீடு, நிலம் வாங்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமணமாக வேண்டும், நல்ல வேலை வேண்டும், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், பதவி உயர்வு வேணும், சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், உடலில் இருக்கிற நோய்கள் முழுவதும் நீங்கணும்,
எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். இது போல் எந்த ஒரு பிரார்த்தனையும் இந்த ஒரு வார்த்தை நிறைவேற்றி தரும். இந்த ஒரு பேர் விக்னேஸ்வராய அப்படின்ற பேர் நிறைவேற்றி தருங்க. அடுத்தது தான் இப்போ நான் சொல்லக்கூடியது, நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் வேண்டும். நீங்களும் மற்றவர்கள் போல பணக்காரராக ஆக வேண்டும். நல்ல ஒரு செல்வம் வள வேண்டும். இருக்கிற கடன் முழுவதும் தீர வேண்டும். நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட வேண்டும். நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். நல்ல ஒரு சொந்த வீடு, நிலம் வேண்டும், வேலை வேண்டும், திருமணமாக வேண்டும், குழந்தை பாக்கியம். பர்டிகுலராக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு வரும், அந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அந்யோன்யமாக ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்கிறதுக்கும் இதை தாராளமாக சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் வறுமையிலே இருக்கீங்க, மற்றவர்கள் போல் நம்மளும் கோடீஸ்வரராக ஆகணும், கோடீஸ்வர யோகம் ஏற்படணும், இது வரைக்கும் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்கள் மொத்தத்தில் ஒரே கல்லில் லட்சம் மாங்கான்னு கூட சொல்லலாம். இந்த மந்திரத்தை மறைக்கப்பட்டிருக்காங்க. இந்த மந்திரத்தை சொல்லி யார் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்றனால இந்த மந்திரம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இப்போ நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான உச்சிஷ்ட கணபதியோடைய அற்புதமான ஒரு மந்திரம் தான். இந்த மந்திரத்தை பக்தியோட சிரத்தையோட விநாயகர் மேலே நம்பிக்கை வைத்து யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவங்களுடைய விதியையே மாற்றித்தரும். அடுத்த அமாவாசைக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. இன்றைய தினத்தில் குறைஞ்சது 1000 முறையாவது நீங்கள் சொல்ல பாருங்கள். ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு ஏதாவது மேட்டு, பெட்ஷீட்டு இல்லைன்னா ஏதாவது பலகை மேலே அமர்ந்து நல்ல ஒரு மனநிலையோடு, அதாவது நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கணும், அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இந்த மந்திரத்தை 1000 முறை சொல்லுங்கள். சப்போஸ் உங்களால் 1000 முறை சொல்ல முடியலனா 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். 1000 முறை சொல்லும்போது மந்திரம் உடனடியாக சித்தி அடைந்து நம் கேட்டதை இந்த மந்திரம் நிறைவேற்றி தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் பர்டிகுலராக அமாவாசை புதன்கிழமையில் வந்திருக்கிறதுனால இந்த நாளில் முதல்ல ஆரம்பிக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கும். அதனால் 1000 முறை சொல்ல பாருங்கள். 1000 முறை சொல்ல முடியாதவங்க 108 முறை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து 21 நாட்கள் சொல்லுங்கள். இந்த 21 நாட்களுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹஸ்தி பிசாசிலிக்கே ஸ்வாகா, ஓம் ஹஸ்தி பிசாசிலிக்கே ஸ்வாகா, ஓம் ஹஸ்தி பிசாசிலிக்கே ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை இன்றைய நாளில் 1000 முறை சொல்ல பாருங்கள். சப்போஸ் 1000 முறை சொல்ல முடியாதவங்க 108 முறை சொல்லுங்கள். தாராளமாக 1000 முறை சொல்லலாம். ஒரே ஒரு வரி தான் சொல்ல முடிகிறவங்க சொல்லுங்கள். இப்படி சொல்ல முடியாதவங்க 108 முறை தினமும் 21 நாட்களுக்கு சொல்லிக்கொண்டே வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் கேட்டது கிடைக்கும். இதே நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா குளிச்சுட்டு சொல்லுங்கள். மாதவிடாய் காலத்தில் பூஜை ரூமுக்கு போகாமல் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு தாராளமாக சொல்லலாம். முழுக்க நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.